நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/7/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டி மாடுங்க, அப்படி நாட்டு உழவு மாடுங்க, பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க, கிடாரிங்க, நாட்டு மாடுங்க, எச்எப் சினை மாடுங்க, ஜெர்சி மாடுங்களை கொண்டு வருவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ரெண்டுமே மேற்குத்தி காளைங்க, நல்லா தரமான ஒரு ஹைட்டில் கொண்டு வந்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்காங்க இந்த ஜோடி. நம்ம சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. அப்படியே பல்லு நிலவரம், அப்படியே விலை நிலவரம், அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாருன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். கடலாடி, சங்கம் சைடில் கடலாடி. அப்படி ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது கடமலைப்பு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 150. எவ்வளோ வந்து விடுவீங்க? எவ்வளோ வந்து விடுவீங்க? 140. சரிண்ணா. அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லிடணும். 96 26 19 01 88. ஓகே. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு காளைங்களும் அவர் வச்சுருக்காரு, தேவைப்பட்டால் அவருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,45,000 ஃபைனலாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஜோடி நல்லா சூப்பரான ஜோடிங்க. வண்டிக்காலை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு காளைங்க நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் வயசான காளைங்க தான். 75 ஃபைனல் ரேட் இந்த ஜோடி சொல்லியிருக்காங்க. வண்டி ஏறு ஓட்டக்கூடிய காளைங்க. அவங்க 65 கேட்டிருக்காரு. அவர் ஃபைனலாக 75ன்னா மாடு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க நாட்டு காளைங்க ரெண்டுமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சங்க சைட்லேருந்து கொண்டு வரப்பட்ட காளைங்க. மாட்டு பின்னால் முன்னாடி எண்ணில் போ. ஒத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வண்டி காளை, நல்லா செவல நேர காளை. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பல்லான காளை தான். சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காளை பார்த்தீங்கன்னா 67,000 வேலை சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா சூப்பராக தான் இருக்குது. வாங்கி வேணால் ஜோடி போட்டிருக்கலாம். $67,000 சொல்லியிருக்காரு. எதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. நாட்டு காளை தான். வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய காளை. ஒரு நாட்டு கிடாரிங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. வளர்ப்பு கிடாரிங்க ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இன்னும் பல்லு வைக்கல இந்த கிடாரிங்க. வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரிங்க. அண்ணா எந்த ஊர்ண்ணா இது மாடு? எந்த ஒரு மாடு? கூடப்பட்டு. பல்லு வச்சுருக்கோண்ணா? எத்தனை மாதம் கிடாரிண்ணா இது? 1 வருஷம் கிடாரி. ஜோடி எவ்வளோக்கு சொல்லியிருக்கீங்க? 50. ஜோடி பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கலைங்க. நான் இப்படி வந்தேன். ஒரு 1.5 வருஷம் கிடாரிங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடிங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. 2 பல்லுங்க. இது நம்ம திருப்பத்தூர் மாவட்டம். நம்ம காமராஜபுரம் அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறும் வண்டியும் ஓட்டக்கூடிய காளை.
ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு லைட்டு சவலையில் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடி. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1,50,000 சொல்கிறாரு. ஸோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம் இந்த ஜோடி. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற காளைங்க. உடம்பு ஹைட்டும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ லென்த்து கூட நல்லா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க காளை. புரியல. சரியான காளைங்க. ஒரு ஜோடி போது பாருங்க. ஸோ ஜோடி கொண்டு போகிறாங்க பாருங்க. ஸோ 2 நாட்டு காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அற்புதமான காளைங்க. 2மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளி, ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல தரமாக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நாட்டுக்காளை. ஸோ கொண்டு வந்ததே இப்போ தாங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னேண்ணா. பல்லு கொஞ்சம் சொன்னேன். ரெண்டுமே வா. ஓகே. மற்ற பள்ளி தானா மாடு? ஓகே. எவ்வளோ வர சொல்லியிருக்கீங்க? 1,65 ஜோடி. ஸோ ஜோடி 1,65 சொல்லியிருக்காருங்க. 2மே சரி பல்லு. ஸோ மற்றப்பள்ளி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜெர்சி மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கறவை மாடுங்க. ஸோ இது பல்லு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லணா. சரி பல்லு அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். ஊர் சொல்லலாம். சொப்பன். ஓகே. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா. சொப்பனந்தல். ஓகே. எத்தனை மாடு எத்தனை வந்தீங்க இந்த வாரம்? 2 வண்டிக்கு 10 மாடு ஏற்றாங்க. 10. எத்தனை கொடுத்துருக்கீங்க? எல்லாம் வித்தாச்சு. ஒன்று மட்டும் தான் இருக்குது. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது 45 சொல்லி. 45. எவ்வளோ வந்து விடுவீங்க? 35 ரூபா. 35 வந்து ஓகே. சென மாடா இல்லை வெட்டுக்கா? வெட்டு மாடு. ஓகே. ஸோ இது 35னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு சரிப்பல். ஸோ ஒரு 10 மாடில் பார்த்தீங்கன்னா 9 மாடு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 1 மட்டும் இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான கலரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காளை கன்று ஒன்று, ஒரு கிடாரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு வச்சிருக்கேன் எப்படின்னா? பல்லு வைக்கல. 2மே பல்லு வைக்கல. இது எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லணும்னா? அரியா குறிஞ்சி. ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. நீங்கள் வியாபாரிங்களா எப்படி சம்சாரிங்களா? வியாபாரி. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க ஜோடி. இன்னும் பல்லே வைக்கல. ஸோ ஜோடி பாருங்கள், சூப்பரான ஜோடிங்க. ஒரு காளைக்கு ஒன்று. ஸோ ஒரு கிடாரி கன்று ஒன்று. சைடு ஒன்று. இப்படி வா. ஹெவி சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு காளை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய காளைங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா ஒரு மவுனர்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒத்தையாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வண்டி காளை தான், சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா எவ்வளோ சொல்லுதுண்ணா இதை? 65. பல்லு சரி பல்லு தானா? பல்லு சரி. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு 65,000 விலை சொல்லியிருக்காங்க. ஸோ மவுனர்பட்டி, ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காளையை. நல்லா ஒரு லைட்டு சவளியில் நல்லா சூப்பராக இருக்குங்க காளை.
ஒரு ஜோடி நாட்டு காளைங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு காளைங்க. இப்படி ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா சங்கத்துலேருந்து நல்லா அற்புதமான ஒரு காளை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். உடம்பும் ஐட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டி காளைங்க. ஸோ இந்த காளைங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விலை சொல்கிறாரு அப்படியே கேட்டு பார்ப்போம். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. அண்ணா பல்லு சரி பல்லண்ணா எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1:35 1:20 கேட்குறேன். ஸோ 1:20 வரை கேட்டிருக்காங்க. ஸோ 1,45,000 வரை சொல்லியிருக்காங்க. எப்படி ஆக்குது கறியே இல்லைடா. ஆடி மாதம் கறி 1 லட்சம் ரூபா ஓடாது. அண்ணன் கொடுத்தா 1 லட்சத்துக்கு கொடுத்தா ஓடும். ஸோ அற்புதமான ஒரு 4 பல்லு கிடாரி ஒன்று கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈத்து தாங்க, செனை இருக்குது. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஹெச்எஃப் 77 சொல்லி 75 ஃபைனல் பண்ணுறாரு இந்த ஹெச்எஃப் மாடு. வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ தலைச்சி ஏற்ற மாடு தான், நல்லா மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போடியில் தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்சி மாடு, கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காரு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா சின்ன மாடு தான். ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியமாக இருக்குது பாருங்கள் கன்று. ஸோ பொட்டை கன்று தான் போட்டிருக்கு. ஸோ ரேட்டும் இதுக்கு நடந்துன்னு இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கு வரை கேட்டிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஏன்னா எந்த ஊர் என்ன மாடு இது? எந்த ஊர் மாடு? சாம்பல்பட்டி. ஸோ சாம்பல்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்கீங்க என்ன இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 27. ஓகே. ஸோ 27 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜெர்சி. ஆனால் கொஞ்சம் ஸோ 27 ரூபா சொல்லியிருக்காருங்க. நல்லா அற்புதமான ஒரு போடியில் சூப்பரான ஒரு ஜெர்சி. ஸோ 26 வரை கேட்டிருக்காங்க. அவர் 27 இல்லாமல் கொடுக்க மாட்டாருங்க. ஸோ 4 பல்லு கிடாரிக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துட்டு இருக்குங்க. நாட்டு கிடாரி தான். ஸோ அவங்க 30,000 கேட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லின்னு இருக்காரு, 30,000க்கு மேலே சொல்லியிருக்காரு. ஸோ 4 பல்லு தான், சூப்பரான ஒரு கிடாரி தான், நாட்டு கிடாரி. ஸோ அவர் 30,000க்கு கேட்டு கொடுக்கல. ஸோ ஒரு கொடை கிடாரிங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. அவங்க 30,000க்கு கேட்டிருக்காங்க. ஸோ
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு செவல் நேர கண்ணு போட்டிருக்காங்க, காளை கண்ணு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை நேர மாடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ கன்று மாடும் பார்த்தீங்கன்னா 53,000 வேலை சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ கறவை மாடு. ஸோ 53,000 வேலை சொல்லியிருக்காருங்க கண்ணு மாடும். நல்லா சூப்பராக இருக்குது மாடு. ஸோ அப்படியே பல்லு மட்டும் கேட்டு பார்ப்போம். நான் பல்லுண்ணா இது பல்லு கொஞ்சம் சொல்லணும். 4 பல்லு. எந்த ஊர் நான் மாடு? ஊர் பேர் கொஞ்சம் ஊர் பேர் தானே பெரிய பம்பட்டி. ஸோ பெரிய கும்ட்டின்னு சொல்லியிருக்காருங்க ஊர். ஸோ 53,000 சொல்லியிருக்காரு விலை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காளை கன்று. ஸோ மாடும் கொண்டு வந்திருக்காங்க. மாடு கொஞ்சம் நல்ல பெரிய மாடு தான் இருக்குது. ஸோ மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை நேரம் மாடுங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா 65,000 இந்த மாடும் கண்ணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே மடி பாருங்க. ஸோ மாடு மட்டும் அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க, ஏறு கண்ணுங்க. ஸோ இதில் காரி போட மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு காளைங்க. ஸோ மாடு பாருங்கள், ரேட்டு யாருமே இன்றைக்கி எவ்வளோவும் சொல்லலை. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படியே எவ்வளோ விலை போகுதுன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க தான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கு ஸோ ஏற்காளைங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கிடாரிங்க கொண்டு வந்திருக்காரு, ஹெச்எஃப் கிடாரி. ஸோ இந்த கிடாரி எத்தனை மாத கிடாரி, அப்படி பல்லு வைக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டு பார்ப்போம். ஸோ நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரிங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கலாம். ஆனால் இது எத்தனை மாதம் குட்டினா? 1 வருஷம் குட்டி. பல்லு வைக்கல தானே? ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 80. ஓகே. ஸோ ஜோடி 80,000 சொல்லியிருக்காரு. 1 வருஷம் குட்டிங்க. ஸோ போடியில் ஒன்று கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ ஜோடி 80,000 சொல்லியிருக்காரு. என்ன முன்ன பின்னா அனுசரித்து வாங்கலாம். கேமராக்காரனா சும்மா போட்டு காரி பணத்துக்கு போய் 2 குடிச்சா கேமராக்கார போய் தெரியும், உடனே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டான். ஏமாந்து போய் எங்கிட்ட ஒரு அரைக்குறை பழக்கம் காரி பணத்தில் போனா. ஸோ நாட்டு பசுமாடு. ஸோ மாடு மட்டும் கண்ணு இருந்தது, கண்ணை மட்டும் பிரிச்சிட்டாங்க. ஸோ மாடு மட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ 28,500 வரை கேட்டாங்க. இந்த மாடு கொடுக்காம வச்சுருக்காரு. நான் கொஞ்சம் எப்படி வேணும்? கொஞ்சம் வயசான மாடு. ஸோ 30,000 சொல்லி பார்த்தீங்கன்னா 28,500 வரை கேட்டிருக்காங்க இந்த பசுமாடு. ஸோ நாட்டு பசுமாடு.
ஸோ இங்கே ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு காளை தான் இதுவும், நல்ல பெரிய காளைங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்ல பெரிய பெரிய மாடுங்க. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா 98,000 வரை கேட்டிருக்காங்க. ஸோ தராமல் இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ கொஞ்சம் வயசான மாடு தான். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு நல்லா இருக்குது, வண்டி மாடு. ஸோ 98,000 வரை கேட்டு கொடுக்காம வச்சுருக்காரு. ஸோ சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்காளை. ஸோ ஒத்தையாக தான் பிடிச்சிருக்காரு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஒரு புடை கலரில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்றாங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கலைங்க. அப்படியே மாடு பாருங்கள், ஒரு பிள்ளை கலரில் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே செவலை நேரத்தில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சங்கத்து மாடுங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா ரேட்டு இந்த வாரம் சரியாக சொல்லலை. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணு, இன்னும் 2 பல்லு கூட வைக்கல. ஸோ நல்லா ஒரு செவலை நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லியிருக்காரு இந்த கண்ணு. ஸோ ஜோடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 25க்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ 30,000 சொல்லி 25க்குள்ளே கேட்குறாங்க இந்த கண்ணு. ஸோ ஒரு ஜோடி ஏறுக்காளைங்க. ஸோ வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு. ஸோ அப்படியே மாடை கொஞ்சம் ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்த பல் மாடுங்க, பல்லு சரி பல்லான மாடு. ஸோ நல்லா ஒரு ஒயிட் படியில் நல்லா பெரிய காளைங்க. ரேட்டு தாங்க தெரியல, அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. பல்லெல்லாம் சரி பல்லான மாடு தான், பல்லெல்லாம் சேர்ந்த மாடு தான். வேலைக்கா வண்டியா வேலைக்கா? ஸோ இங்கே ஒரு ஜோடி பெரிய ஜோடிங்க. ஸோ லைட்டு சவலையில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கும்பலாக எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா மவுனர்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய காளைங்க தான் கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம். ஸோ இது எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்த்துருவோம். அப்படியே பல்லு அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லலாம்? ரெண்டுமே வா. ஓகே, வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்டிருக்காங்க? 1.5 சொல்லி 1.30 கேட்குறாங்க. 1.30. நீங்கள் எவ்வளோ வந்து விடுவீங்க? 40 வந்தால் கொடுக்குறேன். 40 வந்து கொடுத்து. ஸோ 1,40,000 ரூபா வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. மவுனர்பட்டி. ஸோ வாரம் வாரம் கொண்டு வந்துடுவாருங்க. ஸோ இந்த மாதிரி மாடுங்க நல்லா ஒரு 2-3 ஜோடி கொண்டு வருவார். ஸோ இந்த வாரம் ஒரு ஜோடி தான் கொண்டு வந்திருக்காரு.
கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நல்லா சூப்பரான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே அருமையான ஒரு ஜோடி. ஸோ இது எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க. ஸோ பல்லு நிலவரம். ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்ப்போம். வண்டி மாடா ஏறு மாடான்னு கேட்டு பார்த்துருவோம். வண்டி மாடா ஏறு மாடானா? நாலா வேலைக்கும் போகும். எல்லாமே வேலைக்கும் போகும். வண்டிக்கு எப்போ தப்பில் கட்டிக்கலாம். ஓகே ஓகே. சங்கமான மாடு? சங்கமா எந்த ஊர்? திருவண்ணாமலை பார்க்க வேண்டாம். திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வேண்டாம். பல்லு சரி பல்லுண்ணா? பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு. ஸோ எல்லாமே வண்டி ஏறு பேரம்பு அனைத்துக்குமே கேரண்டி சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.